இன்னைக்கு நம்ம வந்து என்னுடைய நண்பர் ராமநாதபுரத்தை சார்ந்தவர். அவர் பேர் ராமராஜன். அவருடைய அப்பா சாத்தையா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நானும் அவங்க அப்பாவும் 25 வருஷம் சவுதியில் ஒன்றா வேலை செஞ்சவங்க. 2 பேருமே ஒன்றாவே இருந்தோம். அவருடைய பையன் ராமராஜி, அவங்க மருமக ரமையா, அவங்களுடைய புதல்வன் கியாஸ் மித்வா அவர்களின் பிறந்தநாள் 3வது பிறந்த நாளை முன்னிட்டு தம்பி வந்து நான் இந்த மாதிரி பல ஆசிரமங்களில் செஞ்ச நற்காரியங்களை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து கேட்டாப்புல மாமா மாமான்னு நம்மளை கூப்பிடுவாப்புல. மாமா இது மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டாப்புல. அதன் அடிப்படையில் நான் வந்து சாந்தம்மாவை கான்டாக்ட் பண்ணேன். என்னம்மா செய்யலாஞ்சு. சாந்தம்மா சொன்னாங்க சாப்பாடு செஞ்சு போடுவோம் ஐயா அப்படிலாம் சொன்னாங்க. அந்த இதில் நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாவே உங்களுடைய எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு போட்டுருக்குறோம். அதே சமயத்தில் அவர் வந்து அரிசி கொடுத்துருந்தாப்புல. இன்னொரு சகோதரர் அல்லாவின் அடியாக பேர் குறிப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. அவங்க வந்து அவங்களுக்கு மளிகை பொருளுக்கு கேட்டாங்க. அந்த அடிப்படையில் மளிகை பொருள் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஆதரவற்ற இல்லங்களில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆதரவற்ற இல்லத்தில் வந்து அடிக்கடி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளை உணவு அழிஞ்சாங்கன்னா அந்த உணவு அவங்க சாப்பிட்ற உணவுக்கு இறைவன் வந்து மிக சந்தோஷப்படுறான். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஏழைகளின் சிரிப்புல தான் இறைவனை காணலாம். டைரக்டா வந்து இறைவனை யாரும் காட்டுறது இல்லை, யாரும் பார்க்கறது இல்லை. ஏழைகளின் சிரிப்பு தான் இறைவனை வந்து நம்ம வந்து சொல்றோம். ஒரு காரியங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்காரியங்கள் நடந்ததுன்னா அது டைரக்டா இறைவன் மூலியமா வராது. நம்ம பாதுகாப்பு மூலியமா வருவோம். அவன் என்ன மூலியமா, அவன் யார் மூலியமா வரும், அது என்னன்னா இறைவன் தான் அவங்க அனுப்புறான். இப்போ காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பாதுகாப்பு வந்து உங்களுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க வந்து சபையில் எல்லாமே இது பண்ணாங்க. உங்களுக்காண்டி வந்து பிரார்த்தனை பண்ணாங்க, ஜபிச்சாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. எல்லாம் வந்து அது யாருக்காக இருந்தால் இறைவனுக்கு பண்ணினாங்க. அது உங்களோட மூலியமாக இறைவனுக்கு போய் சேருது. அது இறைவன் அந்த நற்காரியங்களை அதை வந்து நிறைவேற்றி வைக்கலாம். இதுதான் உண்மை. இறைவனை வந்து யார் வந்து நேரில் பார்க்குறா கூட என்னைய மாதிரி ஆளுங்க மூலியமாக பார்க்கலாம், பதினேழு மூலியமாக எல்லா மூலியமாக பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு ஆதரவற்ற இல்லங்களில் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ஒரு உணவு கொடுங்க. இந்த இடத்துல கேட்குறேன், நான் என்னால் முடிஞ்சது ஒரு 5 வருஷமாக சமூக சேவை எடுத்துக்கிறேன். இது ஒரு மனநிறைவு தருது. இந்த மாதிரி செய்திகளை வெளியிடும் போது தான் ஒரு சகோதரர்கள் வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, இதே மாதிரி போடலான்னு. ஒரு தூண்டுகோலாக அமையிடணும். அந்த விஷயத்தில் வந்து ஒரு தூண்டுகோலாக போகும். அது அவங்க மனசுக்குள்ளே போகுது. இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மனநிறைவு. இந்த காலத்தில் இந்த மாதிரி செய்யும் போது தான் அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமையும். அவர்கள் பிறந்த நாளுக்கு கிசாஸ் மித்வா பிறந்த நாளுக்கு நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்ம ஃபாதர் வந்து இப்போ வந்து அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. மற்றும் நீங்களும் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள்.